சஷ்டி விரதம் அப்படின்னு சொன்னாலே அது குழந்தை பேருக்கான முக்கிய விரதமாகத்தான் கருதப்படுகின்றது. பொதுவா மாதாந்திரத்துல இருக்கக்கூடிய சஷ்டியில விரதம் இருக்கிறது அப்படின்னு உண்டு. அப்படி இருக்க முடியாதவர்கள் இந்த மகா சஷ்டியின் பொழுது விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். மகா சஷ்டிங்கிறது 7 நாள் விரதம். ரொம்ப பேர் 6 நாள் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா 7 நாள் விரதமானது. அந்த அமாவாசை தீபாவளி முடியறது இல்லையா, ஐப்பசியில நமக்கு அந்த அமாவாசை முடிஞ்சு பிரதமையில தொடங்கக்கூடியது. பிரதமையில தொடங்கி சம்ஹாரம் சஷ்டி அன்னைக்கு நடக்கும். அதுக்கு மறுநாள் 7வது நாள் தேவசேனாவையும் வள்ளியையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த படலம், அதோடு தான் இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்த்தி ஆகின்றது. அந்த விரதமானது இருக்கும் பொழுது பல விதத்துல இருக்கிறது. ஒவ்வொருத்தர் ஒரு விதமா அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறது உண்டு. இப்ப சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு வேளை சாப்பிடுவாங்க, 2 வேளை பட்னி இருப்பாங்க. சில பேர் 2 வேளை சாப்பிடுவாங்க, ஒரு வேளை பட்னி இருப்பாங்க. அது மாதிரி சில பேர் உப்பு இல்லாம ஆகாரம் எடுத்துக்கிறது, உப்பு இல்லாம சாப்பிடுறது, எதுலையுமே உப்பு போட மாட்டாங்க, அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. உதாரணமா இப்ப பால் சாதம் இருக்கு இல்லையா, தயிர் சாதம் கூட உப்பு போடாம சாப்பிடுறது, அந்த மாதிரி அனுஷ்டிக்கிறது அப்படின்னு சில பேர் செய்யறது உண்டு. சில பேர் பாத்தீங்கன்னா வெறும் நீராகாரம், அந்த பழரசங்கள் ஜூஸ் மட்டுமே சாப்பிட்டு எடுத்துக்கிறவங்க உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா பழங்களை மட்டுமே உண்டு எடுத்துக்கக்கூடிய அந்த அனுஷ்டானமும் உண்டு. Skyflex mattress dazzling Diwali offer. Buy one mattress and get 2 free.